அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ சனி பகவான், ஸ்ரீ புதன் கிரக சேர்க்கை, தூள் கிளப்ப போகும் 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் மிக முக்கிய பங்கு வகிக்கும் கிரகங்களில் ஒன்றாகும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இணையும் போது அவை சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கி நமக்கு மாபெரும் நன்மையை வழங்குகிறது. ஜோதிடத்தில் நவ பஞ்சம யோகம் மிக முக்கியமானதாகவும் மங்களகரமான யோகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. கிரகங்களின் நிலவரசனான புதன் மற்றும் கர்மாவின் கிரகமான சனி பகவான் தங்களுக்குள் ஒரு சிறப்பு நிலையை ஏற்படுத்தும் போது இந்த மங்களகரமானது உருவாகிறது. தற்போது இந்த யோகம் ஜூன் 22 அன்று நாளை உருவாக இருக்கிறது. மிக முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த கிரகமானது சில ராசிகளுக்கு அதிகமான நற்பலன்களை வழங்க வல்லது. சனி பகவானானவர் முக்கியமாக இவர் கர்ம வினைகளை போக்கவர். அதாவது ஒருவர் தீமை செய்தீர்கள் என்றால் அந்த தீமையை நீங்கள் எவ்வாறு செய்தீர்கள் என்றாலோ அதற்கேற்ற பலன்களை சனி பகவான் வழங்கக்கூடிய தெய்வத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். முக்கியமாக புதன் கிரகமானது மிதுன ராசியிலிருந்து விலகி கடக ராசிக்குள் நுழையும் போது இது நிகழ்கிறது. சனி கிரகமான மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை தொடங்கும் போது இந்த யோகம் உருவாகிறது. இவ்விரு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று 5ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளில் அமைந்திருப்பதனால் இந்த நவபஞ்சம யோகம் உருவாகிறது. இந்த கிரக அமைப்பு குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு நேர்மறையான பலன்களை வழங்கப் போகிறது. குறிப்பாக அவர்களின் தொழில், நிதிநிலை மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். அவை எந்தெந்த ராசிகள் என இந்த பதிவில் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். 1ஆம் இடத்தில் ரிஷபம் ராசி உள்ளது. ரிஷப ராசிக்காரர்கள் இந்த நவ பஞ்சம யோகங்கள் சிறப்பான நன்மைகளை அளிக்கப் போகிறது. நன்மைதான் நமக்கு நடக்கிறதே என்ற எந்த தீய பழக்கங்களில் விடுபடக்கூடாது. இந்த யோகம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடும். உங்கள் தொழில் பாதையை மேம்படுத்தவோ அல்லது மாற்றவோ கடந்த சில மாதங்களாக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் இறுதியாக நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை தரத் தொடங்கலாம். நீங்கள் வேலையில் இருந்தால் வேலையில் முன்னேற்றம் அல்லது அங்கீகாரம் பெற தகுதியுடையவர்களாக நீங்கள் மாறலாம். வியாபாரிகள் உங்களின் வியாபாரத்தில் எதிர்பாரான லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த பயிற்சி நல்ல வாய்ப்புகளை வழங்கக்கூடும். உங்கள் முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் இப்போது நீங்கும். நீண்ட காலமாக நிலையில் உள்ள பணிகள் இது வெற்றிகரமானதாக முடிக்கப்படும். இது மன அமைதியை கொடுக்கும். உங்கள் திறனில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை அடைய இந்த சாதகமான நேரத்தை சரியாக பயன்படுத்தி செயல்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமாக ரிஷப ராசியில் சனி பகவானுடைய நோக்கம் உங்கள் மீது இருப்பதனால் எந்த தீய செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. முதியவர்களுக்கு மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு மற்றும் வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் என்பது சனி பகவானுடைய கருத்தாகும். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். செல்வம் மற்றும் நிதி விவரங்களை குறிக்கும் உங்கள் 2ஆம் வீட்டின் புதன் சஞ்சரிக்க உள்ளார். அதே வேளையில் தொழில் மற்றும் பணி சார்ந்த 10ஆம் வீட்டில் சனி பகவான் நிலை பெற்றிருக்கிறார். இந்த கிரக அமைப்பின் காரணமாக இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். குறிப்பாக பூர்வீக சொத்து அல்லது பங்கு சந்தை போன்ற முதலீடுகளின் மூலம் நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக அவர்களை துன்புறுத்தி வந்த பிரச்சனைகள் இப்போது முடிவடையும். மேலும் பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க அவர்களின் ஆற்றல் துணையாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிர்ஷ்டம் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலும் பல்வேறு துறைகளில் விரும்பியதை அடைய முடியும். அவர்களின் அனைத்து திட்டங்களும் வெற்றிகரமானதாக முடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக சனி பகவான் புதன் பகவான் அவர்கள் இருக்கின்ற அருளக்கூடியவர்கள். ஆகையினால் எந்த தீய பழக்க வழக்கங்களிலும் மற்றும் தேவையில்லாத வம்பு வழக்கங்களிலும் தேவையில்லாத பெரிய கையெழுத்துகளிலும் முக்கியமாக சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் தேவையில்லாத சண்டையினால் காவல் நிலையம் செல்லுதல் இது எல்லாம் தவிர்த்துவிட்டு மன அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவபஞ்சம யோகம் எதிர்பாராத நன்மைகளை தரப்போகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த யோகத்தால் நீங்கள் வணிகம் மற்றும் வேலையில் பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம். வேலையில் இவர்களுக்கு பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பதவி உயர்கள் கிடைக்கும். இது நிதியை அதிகரிக்கும் மற்றும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய முயற்சிகள் சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் வணிகர்கள் புதிய ஆர்டர்களை பெறலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பணம் ஆதாயங்கள் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதனால் பல்வேறு முடிவுகளை நீங்கள் வெற்றிகரமானதாக எடுக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த யோகத்தால் நீங்கள் வியாபாரம் மற்றும் உங்களுடைய எந்த தொழிலை செய்தீர்கள் என்றாலும் அது உடனடியாக வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக சக ஊழியர்களுடைய அவர்களுக்கு ஏதேனும் நன்மை செய்தீர்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுக்கு நன்மை செய்ய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். பணம் நிலையை அதிகரிக்கும் மற்றும் வாழ்க்கையில் நேர்முறையான மாற்றங்களை கொண்டு வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நவபஞ்சம யோகத்தால் ரிஷபம் மற்றும் மிதுனம், அடுத்ததாக விருச்சகம், இந்த 3 ராசிகளுக்கு மாபெரும் வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. ஜோதிடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இணையும் போது தான் அவை சக்தி வாய்ந்த யோகங்களாக இருக்கின்றன. ஜோதிடத்தில் இந்த நவபஞ்சம யோகமானது இந்த 3 ராசிகளுக்கு மங்களகரமான யோகங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. கிரகங்களின் நிலவரசனான புதன் மற்றும் கர்மாவின் கிரகமான சனி பகவான் தங்களுக்குள் ஒரு சிறப்பு நிலை ஏற்படுத்தும் போது இந்த மங்களகரமானது உருவாகி தற்போது இந்த யோகம் மாபெரும் சிறப்பம்சத்தை உருவாக்குகிறது. புதன் கிரகம் மிதுன ராசியிலிருந்து விலகி கடகராசிக்குள் நுழையும் போது, அதே வேளையில் சனி கிரகம் மீன ராசியிலிருந்து தனது சஞ்சாரத்தை தொடங்கும் போது இந்த யோகம் உருவாகிறது. இவ்விரு கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கொன்று 5 மற்றும் 9ஆம் வீடுகள் அமைந்திருப்பதனால் இந்த நவபஞ்சம யோகம் உருவாகி இந்த 3 ராசிகளுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.